ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன காலையில் டிஃபன் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சாப்பாடு வடிச்சிட்டு ரசம் வச்சுட்டு அப்புறம் 2 முட்டை இருந்தது. முட்டையை வேக வச்சு தம்பிக்கு ஸ்கூல் கிளப்பணும்ல, தம்பிக்கு ஸ்கூல் கிளப்பி முட்டை சாதம் செஞ்சு கொடுத்துட்டு முட்டை வேக வச்சேன். நேற்று வச்ச மட்டன் குழம்பு கொஞ்சம் இருந்ததா, அதை சூடு பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் இருந்தது. அதுதான் எங்களோட காலையில் டிஃபன். இப்போ அவனை ஸ்கூல் கிளப்பி விட்டுட்டு அவன் ஸ்கூல் கிளம்பிட்டான். கிளம்புனதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் தோட்டத்தில் வேலை இருந்ததா, அந்த தோட்டத்தில் போய் வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு போவோம். அது வந்து பின்னாடி வீடியோவில் வரும், காமிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. இது என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்கும். இது நான் ட்ரா பண்ணுறது தான். எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வீடெல்லாம் சின்ன பையன் இருக்கான். அவன் எப்போ பார்த்தாலும் குப்பை போட்டுகிட்டே தான் இருப்பான். நம்ம ஒரு ஜாமான் எடுத்து வச்சாலுமே அங்கங்கன்னு போயிட்டுருப்பான். இப்போ பாருங்களேன், டிவி ஓடிட்டுருக்கு, அங்கங்கன்னு கிடக்கும். இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தோட்டத்துக்கு போகணும். தோட்டத்தில் போய் தான் வீடியோ எடுத்தேன். இப்போ வந்து தண்ணி கட்டுறது மாமா காலையிலேயே வந்துட்டாங்க. அப்புறம் தான் நான் சாப்பாடு கொண்டுட்டு வந்தேன். சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் தண்ணி கட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க போய் சாப்பிட்டு வந்தாங்க. தோட்டத்தில் என்னென்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். மொத்தமாக எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் எப்படி நடுறது, வெங்காயம் நிறைய ஐடியாஸ் இருக்குது, நீங்கள் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் மாமா போய் டீ வாங்கிட்டு வந்தாங்க. டீயும் வடையும் வாங்கிட்டு வரவுமே மதியானம் 12 மணி ஆயிடுச்சு. அதனால் ஒரே தான் தண்ணி கட்டிகிட்டே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னும் உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் யாருக்கு இந்த தோட்டம் அந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.